விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற குக் வித் கோமாளி ஷோவில் இருந்து மணிமேகலை விலகினதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருந்த நிலையில் மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி செட்டில் கூட இருந்த குரேஷி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் குக் வித் கோமாளி ஷோவில் மணிமேகலை இனிமே நான் தொகுத்து வழங்க மாட்டேன், இங்கே குக்கா வந்த ஒரு ஃபீமேல் ஆங்கர் அவங்களோட வேலையை பார்க்காம தேவையில்லாமல் என்னோட ஒர்க்கில் தலையிடுறாங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷோ விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஒரு சிலர் மணிமேகலைக்கு ஒரு சிலர் பிரியங்காவுக்கும் ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா இருக்கிற குரேஷி சம்பவம் நடந்த அன்னைக்கு செட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பத்தி தான் அதிகமாக பேசப்படுது, நானும் 2 நாட்கள்ல இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் பிரச்சனை நீண்டிக்கிட்டே தான் இருக்குது, அதனால நான் என் கண்ணால் பார்த்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நடிகை திவ்யா துரைசாமி எலிமினேஷன் ஆகியிருந்தாங்க. அவங்க வெளியேறதுக்கு முன்னாடி எல்லா போட்டியாளர்கள் மற்றும் கோமாளிகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பிரியங்கா பற்றியும் பேசியிருந்தாங்க. பிரியங்கா எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணினாங்க அப்படின்னு அவங்கள பாராட்டிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் திவ்யா துரைசாமி பற்றி பேசினாங்க. அப்போது பிரியங்கா நான் திவ்யா பற்றி பேசலாமா அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டாங்க. நான் கோமாளியாக இருக்கும்போது நான் சரி அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் மணிமேகலை எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் திவ்யா பற்றி பிரியங்கா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது சில நிமிடங்கள் கழிச்சு திடீர்னு முன்னாடி வந்த மணிமேகலை, பிரியங்கா இது போதும், நீங்கள் நிறுத்திக்கோங்க, ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் யார் தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் தான் எப்போவுமே ஆங்கர் மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டாங்க. இது அங்கே இருந்த எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருச்சு. அதுக்கு பிரியங்கா அவங்க என்னை பற்றி பேசியிருக்காங்க, நான் திவ்யா பற்றி திருப்பி பேசணுமே, எனக்கான உரிமை ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு மணிமேகலை சொல்லிட்டாங்க. உடனே பிரியங்கா கோவப்பட்டு வெளியில் போயிட்டாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஷூட்டிங் அடுத்த வாரம் அப்படின்னு இருந்த நிலையில் அதுக்கடையில் பிரியங்கா சேனல் தரப்பில் மணிமேகலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அத்தனை பேர் முன்னாடி என்னை பேச விடாமல் தடுத்துட்டாங்க, அதனால அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் அவங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலிக்காக பண்ணணும், ஃபன் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சேனல் தரப்பும் நாங்கள் மணிமேகலைகிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நிகழ்ச்சி தொடங்கும் போது மணிமேகலை நார்மலாக தான் இருந்தாங்க. அப்போது எப்பவும் போல எல்லா போட்டியாளர்களையும் வரவேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரியங்காவை பற்றி நான் வரவேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ரக்ஷன் தான் பிரியங்காவை வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலைகிட்ட பிரியங்காட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி நிகழ்ச்சியை கொண்டு போங்க அப்படின்னு சேனல் தரப்புலேருந்து சொல்ல அதுக்கு அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. இதுதான் நிகழ்ச்சியில் நடந்துச்சு. இது தெரியாமல் சில சோசியல் மீடியாவில் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது தன்மானம் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மணிமேகலை கடந்த சீசனில் அது வரைக்கும் கோமாளியாக இருந்த சிவாங்கி குக்கா வந்ததும் அவங்க கூட கோமாளியாக தன்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே நீ எல்லாம் ஒரு குக்கு, நான் உனக்கு கோமாளியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காரை துப்பி பேசினாங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? அப்போது அவங்களுக்கு தன்மானம் இல்லையா? அதே மாதிரி இது வரைக்கும் ரக்ஷன் தான் தொகுப்பாளராக இருந்தாங்க. கடந்த சீசனில் கோமாளியாக விலகின மணிமேகலை நான் தொகுப்பாளராக வந்தால் தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. அதுக்கு சேனல் தரப்பும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொகுப்பாளராக வந்ததுக்கப்புறம் ரக்ஷனை விட அதிகமாக மணிமேகலை பேசுகிறாங்களே, அப்போது அது ரக்ஷனுக்கு அது வருத்தத்தை கொடுக்காதா? அவங்களுக்கு தன்மானம் இல்லையா? ஏன் இப்போ கூட அத்தனை பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. கோமாளிகள் குக்குகள் மட்டும் இல்லை, அங்கே லைட்டிங் மேனில் இருந்து இயக்குனர் வர எத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் பிரியங்கா பேசுன தப்பு அப்படின்னு அவங்கள பேச விடாமல் தடுத்து நிறுத்தினாங்களே, அப்போது பிரியங்காவுக்கு அது அவமானமாக இருக்காதா? அப்போது அவங்களுக்கு தன்மானம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ரொம்பவே காட்டமாக பேசியிருக்கிறாங்க குரேஷி. நான் இவங்க 2 பேரில் யாருக்கும் சப்போர்ட்டாக பேசலை, அன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே பேசுகிறேன் அப்படின்னு குரேஷி அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க.